இங்க ஒருத்தன் சலூன் கடையில முடி வெட்டிட்டு காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சண்டை போடுறதுக்காக அந்த ஊரே திரண்டு வருது. அப்ப அவன் முன்னால இருந்த ஒரு லேடியை கூப்பிட்டு என்னுடைய வயித்துல பஞ்ச் பண்ணு பாக்கலான்னு சொல்றான். அவங்களும் கிட்ட வந்து ஓங்கி ஒரு குத்து குத்துறாங்க. குத்துன குத்துல அவனுடைய வாயில ரத்தமே வந்துருது. அதனால அவன் பயந்து போய் நான் லேடிஸ் கிட்ட எல்லாம் சண்டை போடுறது இல்லன்னு சொல்லிட்டு கூட்டத்துக்கு நடுவுல உள்ளியா இருக்கிற ஒருத்தரை நீ எந்திரிச்சு சண்டைக்கு வடான்னு கூப்பிடுறான். ஆனா அவர் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது கிரேட் காலி மாதிரி பயங்கர ஹைட்டா இருக்கிறாரு. அதனால அவன் பயந்து போய் நீ இல்லப்பா கண்ணாடி போட்டிருக்காரு அவருன்னு கூப்பிடுறான். அவரு எந்திரிச்சு முன்னால வந்து அவரு பாக்குறதுக்கு நல்லா ஃபைட்டர் மாதிரி இருக்கிறாரு. அதனால அவன் மறுபடியும் பயந்து போய் ஏங்க உங்களை கூப்பிடலங்க நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்கானே அந்த சின்ன பையனு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனை கூப்பிடுறான். ஆனா அந்த சின்ன பையனும் வெளியில எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவனும் பாக்குறதுக்கு நல்லா பாடி பில்டர் மாதிரி இருக்கிறான். அதனால அவன் பயத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம நான் சின்ன பசங்க கூட எல்லாம் சண்டை போடுறது கிடையாதுன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஊர் தலைவி லேடி வந்து அவனை செருப்பை கழட்டி பயங்கரமா அடிக்கிறாங்க. அதனால அவன் என்னையாட அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர காண்டாயி ஒரு வெடியை கொளுத்தி தூக்கி போட்டு கோடாரி கேங்க அந்த இடத்துக்கு வர வச்சிடறான். அவங்க நடந்து வர வர அப்படியே மேகங்கள்லாம் இருட்டிக்கிட்டு வருது. அதை பார்த்த உடனே அந்த லேடி என்ன பண்றான்னா ஐயோ மழை வரும் போல் இருக்கே மொட்டை மாடியில காயப்பட்ட துணியெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வேகமா ஓடிடுறா. அதுக்கப்புறம் அந்த கேங்ல இருக்கிற ஒருத்தன் அந்த சலூன் கடைக்காரனை கோடாரியை வச்சு வெட்ட வரான். பதிலுக்கு அவன் ஒரு குத்து குத்துவான் பாருங்க. அப்படியே அவன் பறந்து போய் ஒரு ட்ரம்முக்குள்ள சொருகிப்பான். அதனால இவங்க உதவிக்கு ஆள் கூப்பிடுறதுக்காக வெடி வெடிக்கிறாங்க. வெடி வெடிச்சா அப்படியே வானத்துல கோடாரி சிம்பிள் வருது. அந்த சிம்பிள் வந்து கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த கோடாரி கேங்க சேர்ந்தவங்க ஆயிரக்கணக்கில் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து அங்க இருக்கிற எல்லா அப்பாவி மக்களையும் பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்க மேல அப்படியே தீய கொளுத்தி போட போறானுங்க. அந்த லைட்டர் வந்து அவங்க மேல விழுறதுக்குள்ளேயே ஒரு கூலி வேலை செய்யறவர் அந்த லைட்டர் அப்படியே கேட்ச் பிடிச்சிடுறாரு. பிடிச்சது மட்டும் இல்லாம அப்படியே பயங்கரமா பறந்து பறந்து அவங்க எல்லாரும் கூட சூப்பரா சண்டை போட்டு எல்லாரையுமே அடிச்சு போடுறாரு. ஒரு கட்டத்துல நிறைய பேர் வந்ததுனால அவரால சமாளிக்க முடியல. அதனால அந்த ஏரியால துணி தச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தர் கையில வளையங்களை மாட்டிக்கிட்டு வந்து அவனுங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் அவனுங்க துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிடலாம்னு பாக்குறானுங்க. அப்ப கரெக்டான டைமுக்கு அந்த இடத்துல ஹோட்டல் வச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் கையில ஒரு பெரிய கொம்பு எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற எல்லாருடைய துப்பாக்கியும் உடைச்சு போட்டுறாரு. கடைசியில இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து பயங்கரமா சண்டை போட்டு அந்த கேங்கையே அடிச்சு துரத்திடுறாங்க.